நந்தன் கால்வாய் எனும் பாரம்பரிய பாசன கால்வாய் திருவண்ணாமலை மாவட்டம் கீரனூர் அணைக்கட்டு பகுதியில் தொடங்கி பல கிராம ஏரிகளை நிரப்பி விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையை சென்றடைகிறது. நீர்வரத்து இல்லாமல் பயன்பாட்டில் இல்லாது இருந்த நந்தன் கால்வாயை மேம்படுத்த நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து களப்பணி ஆற்றியது. அரசின் உதவியுடனும் ஒத்துழைப்புடனும் தன்னார்வலர்களின் உழைப்பினால் இன்று நந்தன் கால்வாய் மேம்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பம் முதல் நந்தன் கால்வாயை மீட்டெடுக்கும் களப்பணியில் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழு தன்னார்வலர்களுடன் இணைந்து பக்கபலமாக இருந்து ஊக்குவித்து வருகிறது. அரசு இந்த கால்வாயோட முக்கியத்துவம் தெரிந்ததுனால 2021 2 மாவட்டத்தையும் சேர்த்து 35 கோடி ரூபா மதிப்பீட்டில் இந்த சிமெண்ட் கால்வாயை மாற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க. அப்படி சிமெண்ட் கால்வாய் பண்ணும்போது அதில் ஏற்பட்ட இடையூறுகளையும் அதுக்கு தேவையான ஆலோசனைகளையும் கொடுத்து எங்கள் இயக்கம் தொடர்ந்து அதை கண்காணிக்கிற பணியும் நாங்கள் மேற்கொண்டு செஞ்சுட்டு வரோம். நீர்வரத்து கால்வாயை ஆண்டுதோறும் பராமரிப்பது என்பது முக்கிய அம்சமாகும். அவ்வாறு பராமரிக்கும் போது மழைக்காலத்தில் வருகின்ற நீரை தடையில்லாமல் வீணாக்காமல் பல ஏரிகளுக்கு கொண்டு செல்ல உதவும். அந்த வகையில் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் மக்களோடு சேர்ந்து கால்வாய் தூர்வாரும் களப்பணியை செய்தது. இயந்திரங்களின் உதவியுடன் கால்வாயில் சேர்ந்திருந்த மணல் மேடுகள் சுத்தம் செய்யப்பட்டன. மையப்பகுதியில் வளர்ந்திருந்த கோரை புற்களை அகற்றி கால்வாய் சுத்தம் செய்யப்பட்டது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் தூர்வாரப்பட்ட இடம். இந்த இடத்துல ஜம்புகள்லாம் நிறைய இருந்தது, மண் இருந்தது. இதை தூர்வாரதுக்காக விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கடந்த 4ஆம் தேதி இந்த பணியை இங்கே தொடங்கி வச்சார். அந்த தொடங்கினதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 11 நாட்களாக இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ 6 கிலோமீட்டர் அளவு முடிஞ்சிருக்கு. மீதி உள்ள இந்த சிமெண்ட் கால்வாயோட எண்டு வரையும் நம்ம அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். மாதப்பூண்டி கிராமத்தில் நந்தன் கால்வாய் மூலம் வருகின்ற நீரை சேமிக்க ஏரியை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. ஏரியில் வளர்ந்திருந்த சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டன. ஏரியிலிருந்து ஆக்கிரமிப்பு மரங்கள், புதர்கள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. இப்போ நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா மாதப்பூண்டி பெரிய ஏரி. இந்த ஏரியுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா சுமார் 120 ஏக்கர் இந்த ஏரியினுடைய பரப்பளவு. இதிலிருந்து நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 160 ஏக்கர் நீர்ப்பாசனம் நேரடி நீர்ப்பாசனம் அரசனுடைய கெசட்டில் இருக்குது. இது தாண்டி மறைமுகமாக ஏரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 200 ஏக்கர் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் இது மூலிமா பயன்பெறக்கூடிய நிலமாகவும் இருக்குது. மாதப்பூண்டி ஏரியை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல இங்கே வேலை முள், கறிவேலை முள், அதே மாதிரி வேலிகத்தா முள், அதை போக இந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த நீர்த்தண்டுன்னு சொல்லுவோம். அதை இந்த ஏரி உள்ள இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணின்னுக்கிறானுங்க. இங்கேருந்து தண்ணி வெளி ஊர்களுக்கு போகுது. இங்கேருந்து வைப்பூர் வரைக்கும் போகுது. 6 கிராமத்துக்கு தண்ணி போகுது. அதோடு இல்லாமல் நம்ம மாதப்பூண்டி ஊராட்சியில் இருக்கிற ஏரி கரைகளை பலப்படுத்துறதுக்காக ஏரியில் இருக்கிற மண்ணை மாதிரி அது ஓரமாக அணைச்சி கட்டுறோம். அதோடு இல்லாமல் இந்த மண்ணை அந்த வண்டல் மண்ணெல்லாம் சக்தி மிகுந்த மண் அதெல்லாம் விவசாயத்துக்கும் பயன்படுத்த கொடுத்து விவசாயிகளையும் மேம்படுத்தலான்னு இருக்கிறோம். இதில் நிறைய மீன் பண்ணை இந்த மாதிரிலாம் உருவாக்கி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் தன்னார்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இப்போ சிறப்பாக இந்த பணிகள் போய்கொண்டிருக்கிறது. ஊர் கிராம மக்களுடன் நீர்நிலை முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழு மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து நந்தன் கால்வாய் திட்டத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து கலந்தாய்வு கூட்டமும் நடத்தப்பட்டது. அதில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் சாத்தனூர் அணையிலிருந்து கிடைக்கும் உபரி நீரை நந்தன் கால்வாய் வழியாக பயன்படுத்துவது மற்றும் தென்பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த கால்வாயை சாத்தனூர் அணையுடன் இணைக்க
திட்டமிட்டபடி செய்து கொடுத்தால் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றால் ஏதோ காவிரியில் மட்டுமே தண்ணீர் பற்றாக்குறை வந்தால் கூக்குரலிடும் மக்கள் பாதிப்பில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமான திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆகவே நாங்கள் பாராமுகமாகவும் மாற்றான் தாய்களும் பிள்ளைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். தொடர் களப்பணி என்பது நீர் மேலாண்மையின் முக்கிய அங்கம் என்பதை வலியுறுத்தும் களப்பணியாக இது அமைந்தது.